கதை கேட்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர்ல நம்ம 2 வாரமா நளினி கோபாலன் அவர்கள் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான நகைச்சுவையோடு கூடிய சொன்ன கதைகளை கேட்டோம். இன்னிக்கும் நம்ம அதே நிகழ்ச்சியில கதை கேட்கலாம் வாங்கன்ற இதுல ஒரு இன்னும் 2 சுவாரஸ்யமான கதைகளை நளினி கோபாலன் அவர்களோட பகிர்ந்துக்க போறா நம்மளோட. வணக்கம் நளினி மேடம். வணக்கம்மா. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்களா எங்களுக்கு? இப்ப இன்னைக்கு நாங்களும் கொஞ்சம் குழந்தைகளா டிஃப்ரெண்டா மாறின்னு போறேன். வந்துட்டு இருக்கோம். மாறணும் தானே என்னோட விருப்பமும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம். சப்ஜெக்ட் ஒண்ணுதான். என்ன சப்ஜெக்ட் நான் வாண்ட் டு கன்வேனாக்க, மனசுக்குள்ள பெருமாளை வச்சுக்கணும். அதை பத்தி அந்த ஐடியா வந்தது. அது எப்படி கதையா யூஸ் பண்ண அதை கொண்டு வரலாம்னு யோசிச்சபோது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆரம்பிச்சேன். டைரக்டா கதைக்குள்ள போகாம ஒரு டிஃப்ரெண்ட் பிகினிங். அது எப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கா, ஜெயந்தின்னு அவளுக்கு பேரு. அவ என்ன பண்றா, ராத்திரி வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பெட்ல உட்காந்துக்கிறா, படுத்துக்கணும். அப்ப நாளைக்கு என்னென்ன பண்ணணும் யோசிப்போம் இல்லையா? ஆபீஸ் வேலை நம்ம எழுதிப்போம். அதே மாதிரி அவளும் நாளைக்கு என்னென்ன டியூட்டிஸோ ஒரு தடவை பாக்கறச்ச, அவன் ஸ்கூல்ல பிரேயர் ஆன அப்புறம் எவ்ரிடே ஒரு டீச்சருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனி டீச்சர் இன் டர்ன் ஒரு மாரல் ஸ்டோரியோ இல்ல பக்தி கதையோ ஏதோ ஒண்ணு சொல்லலாம். சாய்ஸ் டீச்சர்ஸ். அந்த மாதிரி நாளைக்கு என்னோட சான்ஸ் என்ன சொல்றதுன்னு யோசிச்ச போது கொஞ்ச நாள் யோசிச்சு பாக்குறா. இதை சொல்லாமா அதை சொல்லாம அப்ப சடக்குன்னு ஒரு பிளாஷ் மைண்ட்ல வருது. நம்ம ஸ்கூல்ல படிக்கச்சு இதே 4ஆம் கிளாஸ் இருக்கச்ச ஒரு டீச்சர் கதை சொன்னாலே, அவ எங்கேயோ திருச்சி பக்கத்துல எங்கேயோ படிச்சிருக்கா போல் இருக்கு. அங்க ஷி வாஸ் ரீடிங் இன் கான்வென்ட். அப்போ எனக்கு மேரி டீச்சர் அந்த கதையை சொன்னாலே, அந்த கதை நன்னா இருக்கு இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கலாமே. அது திருச்சி கிட்ட இருக்க கிராமத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கா. அது ஞாபகம் வரே, அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஞாபகம் வந்தது. சரி, இது பர்ஃபெக்டா ஞாபகம் வந்துருவே, இதையே சொல்லலாம் அப்படின்ட்டு ஷி டிசைட்ஸ். இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். இது எப்படின்னா, திருச்சி கிட்டக்க ஒரு கிராமம் இருந்தது, சின்ன வில்லேஜா. அந்த வில்லேஜ் பேரு அத்தியூர் அப்படிங்கிறா. இது சொல்ல போறா அவ ஸ்கூல்ல அந்த கதையாவும். அந்த அத்தியூர்ல ஒன்னும் ஜஸ்ட் ஒரு 5-6 தெரு தான் இருக்கு, சின்ன கிராமம். ஆனாலும் அந்த ஊர்ல சென்டர்ல ஒரு, நம்ம கிராமத்துல எப்படி இருக்கும், 4 பக்கம் 4 தெருவுக்கு சென்டர்ல கோவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல ஃபேமஸ் கோவில் கிருஷ்ணன் கோவிலாம். ஆலையில படுத்தது கிருஷ்ணன் கோவில். அப்போ அந்த ஊர்ல கிருஷ்ணன் கோவில் திருச்சியை தாண்டி வர அந்த எல்லா சுத்தி இடத்துலயும் அவ்வளவு ஒரு பாப்புலரா அந்த கிருஷ்ணன் கோவில். சோ வரவாள்லாம் அந்த பக்கம் வரவாள்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு போவாளாம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் கூட வருவா இல்லையா, டெம்பிள் எல்லாம் விசிட் பண்றதுக்கு. அவ கூட கேட்டு நிறைய பேர் அவளும் வரதா அன்னை டீச்சர் வாழ் சொல்லியிருக்கா. சோ அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்குன்னா, பார்த்தா சுண்டி இருக்கிற அழகா அந்த கிருஷ்ணன் பார்க்கச்ச. எல்லாரும் சொல்ற மாதிரி தாமரை கண்கள். கண்கள் அப்படியே, லிப்ஸ் தாமரை, கண்ணும் தாமரை. அந்த லிப்ஸ் கூட அந்த ரெட்டிஷா, அந்த மாதுளம் பழ விதை மாதிரி அழகா இருக்கும். பல்லு முத்து முத்தா அழகா இருக்கும். அப்புறம் பீதாம்பர நேரத்துல ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான், கையில ஃப்ளூட்டு, கண்ணுல திலக்கம் அழகாட்டுன்னு இருப்பான். ஒரு ஆலையில படுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அதை பார்த்தா வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருப்பாளாம் ஃபாரின்லாம். அப்ப நிறைய பேர் வருவாளாம் எதுக்கு அது வாயில விரல் வச்சுக்கிறேன்னு. ஃபாரினர்ஸ் தெரியும், நம்மளோட சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது இல்லையா. முதல்ல அவதான் கேட்பா, காட்னா நிக்கணும் இல்ல உட்காந்துக்கணும் இல்லையா, வைஷரி புட்டிஸ் ஃபீட்டோ அந்த மோத அப்படி கேட்கறச்சு அந்த அர்ச்சகர் சொல்லுவாராம். எல்லாரும் என்னோட காலை அவ்வளவு பிரைஸ் பண்றாளே, அவ்வளவு ஸ்வீட்டு தாமரை அப்படி இப்படிங்கிறாளே, என்னன்னு அவருக்கே ஆசை வந்துதான். இது ஜாங்கிரியா, ஜிலேபியா, லட்டுவா, என்ன ஸ்வீட்டு தான், அதானே நம்மளோட சைட்ல ஸ்வீட்ஸ் இல்லையா. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே, ஸ்வீட்டா இருக்கா பாக்கலாமான்னு வாயில போட்டுனாருன்னு அவர் சொல்லி புரிய வைப்பாளாம். எல்லாரும் சிரிப்பாளாம். நான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாளாம். அந்த ஊர் சுத்தி ஒரு அழகான ஒரு காவிரி ஓடின்னு இருக்குமா, நிறைய அந்த ஃபர்டைல் லேண்டு, நல்ல பூச்செடியும் பழம் அந்த எல்லாம் நல்லா இதுக்கும், பவழமல்லி சம்பகம் நிறைய இருக்குமா. சோ காத்து வீசத்து அந்த வாசனையே அடிச்சுன்னு வருமா. சாதுல இருக்கிற பூ எல்லாம் பறிச்சு நிறைய மாலை கட்டி கோவில் வாசல்ல வைப்பாளாம். கோவில் வாசல் 4-5 கடை இருக்கு. சின்ன ஊரு தானே, எவ்வளவு கடை இருக்கும் இல்லையா, பூக்கடை 4 இருக்கு. அதுல கேசவன் ஒருத்தர் பூக்கடை வச்சிருந்தாராம். அவருக்கு 4 குழந்தைகள், 2 பெண்கள், 2 பிள்ளைகள். சின்ன ஊர்ல அவருக்கு என்ன பெரிய வருமானம் இருக்கும், கோவில கார்த்தால் 8ல இருந்து மத்தியானம் 12 மணிக்கு சாத்திடணும், திரும்பி 3 மணிக்கு திறந்தா 5:30 மணிக்கு சாத்திடணும், அவ்வளவுதானே. அதுல வர வருமானத்துல குழந்தைகள் என்ன படிக்க வைக்காங்கிற மோட்டர்ல அவர் பாவம் சின்சியரா உழைச்சிட்டு இருக்காரு. சோ அவரோட பெரிய பொண்ணு பேர் மல்லிகா. அந்த பொண்ணு காத்தால அப்பாவோட 8 மணிக்கு அப்பாவோட நடந்து அப்பாவை கோயில்ல அது மாட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு கொஞ்சம் நடந்து கொஞ்சம் டவுனுக்கு ஸ்கூலுக்கு போனோம். அந்த பொண்ணு போகுமா. அப்படி போச்சு. ஏதோ அந்த கோவில் சுத்தி ஒரு கடை தான், சின்ன ஒரு வேற ஏதோ ஒரு கடையை வைக்கணும் இல்லையா, ஷோக்கு வரவா ஏதாவது வாங்குறதுக்கு. அந்த மாதிரி அங்க தொப்பி கடை இருந்ததான். தொப்பி கடை ஏன் வச்சான்னா, ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்கிறதுனால அவள் ஹீட்டே தாங்காதே, தொப்பி வேணுமே. அதனால தொப்பி கடை விதமா தொப்பி பிளஸ் நம்மளோட இந்தியன் சாமான் கொஞ்சம் கியூரியஸ் எல்லாம் வச்சு ஒரே ஒரு கடை தான் இருந்தது.
இந்த பொண்ணுக்கு என்னன்னா நம்ம ஊர்ல தொப்பி எல்லாம் போட்டு பார்த்ததே, நமக்கு ஒரு ஃபேன்சி திங் இல்லையா, அதெல்லாம் நம்ம எங்க போட்டுக்க போறோம், என்ன வெயிலும் நம்ம அப்படியே நடப்போம், இல்ல அத்தியா தலையில ஒரு துணியை போட்டு நடப்போம், அவ்வளவுதான் நம்மளோட கஷ்டம். நம்மளோட தொப்பி அதுதான். இவன் என்ன பண்ணிருக்கான், தொப்பியை பார்த்துன்னு ஏதோ இந்த ஸ்கூல்ல ஃபெயரி டெய்ல் புக் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது அங்கங்க போஸ்டர் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, இங்கிலீஷ் பிக்சர் போஸ்டர் அதெல்லாம் பார்த்துட்டு தொப்பி போட்டுக்கணும் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசையா. தான் போட்டா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிட்டே நடந்து போகுமா. ஆனா கஷ்டம், அதுக்கு அப்பாவோட நிலைமை தெரியும். கஷ்டப்பட்டு சாப்பிடறதுக்கே கஷ்டம், 2 4 பசங்களை அதுல படிக்க வைக்கணும், இதுல அந்த தொப்பி எவ்வளவு விலைன்னு தெரியாது நம்மளுக்கு, அது கேட்கவும் முடியாது. அதுக்கோசரம் அந்த நினைச்சுட்டே இப்படி போகுமா. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கூலுக்கு போறச்சே வச்சு ஒரு நிமிஷம் அங்க நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு போகுமா. நமக்கும் ஒரு நாளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னா, அது அந்த கிருஷ்ணன் மட்டும் வேண்டிக்குமா. எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா நான் தினம் வந்து ப்ரே பண்ணேனே, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இதை போட்டுக்க சான்ஸ் தர மாட்டியா, எனக்கு அதான் ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து வேண்டிட்டு போயிட்டே இருக்குமா. அப்ப என்னாகும், ஒரு நாளைக்கு என்ன பண்றது, அது வந்திருக்கு இல்லையா, அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு. அவ அப்பா சிலப்போ என்ன பண்ணாலும் 5 மணிக்கு கடையை கொடுத்துட்டு, நீ பாத்துக்கோ எனக்கு டயர்டா இருக்கு, ஒரு 1 hour உட்காந்துக்கோ, 6:30க்கு அப்புறம் யாரும் வரமாட்டா, நீ இந்த பூட்டிட்டு சாமான்லாம் உள்ள வச்சுட்டு வந்துரு சாவி எடுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்றக்கா, இந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கா, அப்பா ஆத்துக்கு போயிட்டாரு. ஒரு ஃபாரினர் ஒரு கப்பல் வரலாம், வந்துட்டு பூ என்ன எது கேட்டப்ப அந்த அர்ச்சகர் சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் கைடு, நாங்கெல்லாம் வந்து பெருமாள் கோவில் போறச்சு அந்த மாதிரி பூ பழம் வாங்கியிருப்பேன், அவருக்கு ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவன் உடனே சரின்ட்டு வாங்கிட்டு இருக்கா. இவளுக்கு இவளை கொடுத்துட்டே அந்த பொண்ணுல, அந்த பொண்ணோட கண்ணு வந்து எதிர்க்கே இருக்கும் போல், மல்லிகா கண்ணு எப்பவுமே வந்து அவ அப்பா போனதும் அந்த கையை கடையில உட்காந்தாலும் கடை வண்ண தொப்பிலேயே அது திருஷ்டி இருக்குமா. அவ்வளோ பாவம் ரசிச்சு இருக்கு அந்த பொண்ணுக்கு, மனசுல அவ்வளோ ஒரு ஆசை. அப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து பைசா எடுத்து கொடுக்கறது, வைஃப் எப்படி இடிச்சிருக்கா அந்த ஹஸ்பண்ட் என்னன்னு கேட்டபோது, இந்த இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இந்த பொண்ணுக்கு புரியாதே, இங்கிலீஷ் ஓரளவு அவ ஆக்சென்ட் எல்லாம் புரியாது இல்லையா. அந்த பொண்ணை கவனிச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணை தொப்பியே பார்த்துட்டு இருக்கு. அந்த தொப்பி அதுக்கு வாங்க ஆசையோ என்னமோ, சின்ன ஊரு அதால வாங்க முடியல, நம்ம கண்ட அந்த ஏக்கம் தெரியுது. நம்ம ஒரு காரியம் பண்ணலாமா, அந்த பொண்ணுக்கு பைசா கொடுத்து தொப்பி வாங்கி சொல்லலாமா, நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு சந்தோஷப்படட்டுமே, சின்ன பொண்ணு கடையில உட்காந்து வேலை பண்றது பாவம் அப்படிங்கிறா. உடனே அவருக்கும் பார்த்தா அந்த பொண்ணு கடையே சிமிட்டாம பார்த்துட்டு இருக்கு, கடைய தொப்பியே பார்த்துட்டு இருக்கு. உடனே என்ன பண்றேன், அந்த தட்டையும் வாங்கிட்டு கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து, இதை நீ வச்சுக்கோமா, நீ புக்ஸ் வாங்கி படி, உனக்கு எது வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ, யுவர் ஸ்வீட் கேர்ள் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு அப்ப கோவிலுக்கு போயிடுறான். இவ இப்படி அடுத்த அடி கூட வைக்கல, அந்த பொண்ணு எடுத்துதான் அந்த ஓட்டம் அந்த கடைக்கு போய் தொப்பி வாங்கிட்டு கிடுகிடுன்னு தொப்பி தலையில போட்டுட்டு இருக்கு. அதுக்கு ஒரே சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு கிடுகிடு கடையை நீ சாத்திடுறது, பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு ஆத்துக்கு ஓடுறது. எதுக்கு, அங்க சின்ன கண்ணாடி, கடையில என்ன பெரிய கண்ணாடி இருக்க போறது, எங்கேயோ அப்படி பார்த்திருக்கு, அரைகுறையா தெரிஞ்சிருக்கு மூஞ்சி, அதுக்கு என்னன்னா ஆத்துக்கு போய் தன் மூஞ்சி அழகுல கண்ணாடியில தொப்பி எப்படி இருக்கான்னு பாக்கணும்ட்டு ஓடுறது. அவ ஆத்துக்கு போற வழி வந்து ஒரு வயல் வழியா, கடைசி கிராமங்கள் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த வயல் வழியா போனோமா. அது குதிசன் குதிசன் பாட்டு பாட்டுனே போறது. ஒருத்தர் பின்னால வந்து குழந்தை குழந்தைன்னு கூப்பிடுறது. இது மனசெல்லாம் தொப்பியில தன்னை பார்க்கணும், மனசுக்குள்ள அது என்ன பண்றது, கிருஷ்ணா தேங்க்யூ சொல்லக்கூட மறந்து போயிடுறதான். அந்த தினமும் ப்ரே பண்ண குழந்தை ஒரு நிமிஷம் அதை வந்து பேட்டுற உடனே கிருஷ்ணா உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல, அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். பாவம் ஆத்துக்கு பெயின் இருக்கு, ஆத்துக்கு இவர் கூப்பிடுறதும் காதல் வேலை. ஆத்துக்கு உள்ள நினைச்சு அவ அம்மா குச்சின் குச்சின் உள்ள அம்மா, என்னம்மா மன்னிக்கா, என்ன நிறைய நிறைய மார்க் வாங்கினியா, இதுல டீச்சர் உன்னை பிரைஸ் பண்ணலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி ஓடுறது. என்னம்மா நீ என்ன சாப்பிடுறன்னு அம்மா கேட்கறா, அதுக்கும் பதில் சொல்ல ரூமுக்கு ஓடுறது. அது இப்படி ரூம்குள்ள ஓடுறது. வாசல் யாரோ ஒருத்தர் வராறாம், வயசானவர். அவர் வந்து இந்த குழந்தை வந்து யாருமா உங்க பொண்ணான்னு கேட்டிருக்காரு. ஆமா என்ன வேணும் அப்படிங்க, இல்லம்மா இந்த பொண்ணு வயல் வழியா வரைச்சு அதோட தொப்பி கீழே விழுந்துடுத்து, நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், அது தொப்பி அவ காதுலயே விழ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாடிண்டே வரா. அந்த தொப்பையை கொடுத்துட்டு போலதான் வந்தேன், பாவம் கூப்பிட்டு பார்த்தேன், சரி இங்க நுழையவே வந்து அது குழந்தைகிட்ட தொப்பையை கொடுத்துருங்கோ அப்படின்னு கொடுத்துறான். அப்பதான் இந்த பொண்ணு வெளியில ஏன்னா கண்ணாடியில பார்த்துட்டு தலையில தொப்பி இல்ல, வெளியில வந்திருக்கு. ஒரு நிமிஷம் பேன்னு பிரமிச்சுன்னு நிக்கிறதான் அது. அதுக்கு அதோட மனசுக்குள்ள கிருஷ்ணன் வந்து, பாத்தியா நீ எனக்கு தேங்க்யூ சொல்லல, ஆனாலும் உனக்கு நான் என்ன பண்ணேன், நீ ஆசைப்பட்டதை கொடுத்தேன், அது திருப்பியும் உனக்கு கொண்டு கொடுத்துட்டேன் பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துதான். இதுல என்ன நமக்கு புரியுதுனாக்க, நம்ம வந்து இல்லாத ஒண்ணு நினைச்சுட்டே இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு என்ன சந்தோஷம், வயல்ல ஏன் ஆடிப்பாடின்னு வருது, தொப்பி இல்ல, ஆனாலும் அது என்ன பண்ணு, தொப்பி இருக்குன்னு சந்தோஷமா ஆடிப்பாடின்னு வருது. அப்படி இருக்கச்ச ஒரு சின்ன ஐட்டம், அத வஸ்து தான், உலகத்துல கிடைக்கிற வஸ்து தான். அப்படி இருக்கச்ச எங்கும் பறந்திருக்கிற பெருமாளை நம்ம மனசுல வச்சுட்டான்னாக்க நமக்கு வந்து எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து அந்த பெரியவரும் அந்த குழந்தைக்கு புரிய வச்சாராம், அவ அம்மா அப்பாவும் அப்புறம் உட்கார வச்சு புரிய வச்சாராம். நீ பண்ணது நல்லதுதான், ஆனா பத்தியும் அதுக்கு எவ்வளவு கண்ணா எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான் அந்த கிருஷ்ணன், நீ மனசாரி வேண்டிண்ட, உனக்கு கொடுத்தான். ஆனா நீ என்ன பண்ண, ஒரு நிமிஷம் அதை மறந்து போயிட்ட இல்லன்னு. ஆனா இருக்கத நினைச்சு நீ சந்தோஷமா இருக்கு அந்த நினைப்பே அவருக்கு சந்தோஷம் கொடுக்கறச்ச, உண்மையிலே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
இத நீ வந்து அந்த பக்கம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பெரியவரும் அம்மா அப்பா எல்லாம் பொதுவா பேசிட்டு இருக்கா. அட்வைஸா இல்லாம இந்த மாதிரி ஒரு பேச்சா பேசி அந்த குழந்தை மனசுல ஏத்திருக்கா. இது கேட்டப்பறம் இந்த கதையை சொன்னதும் ஸ்கூல்ல எல்லா பசங்களும் கிளாப் பண்ணி ஹெச்எம்மும் ரொம்ப அந்த ஜெயந்திய அந்த டீச்சரை பிரேஸ் பண்ணாங்களா. ரொம்ப நல்ல கதை, டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ். ஒன்னொன்னு கிளாஸுக்கு போகும் இல்லையா, ஒரு ஒரு குழந்தையும் அந்த டீச்சர்ட்ட வந்து டீச்சர் இந்த கதை ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, தேங்க்யூ டீச்சர், நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லித்தான். இப்ப ராஜி நீங்க சொல்லுங்க, ஹவு டிட் யூ லைக் தி ஸ்டோரி? ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து ம், எனக்கு ரெண்டு விஷயம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கோவில் ம், வாசல்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ம், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவோம். அதாவது ம். பகவான் வந்து பரவியூக விபவ ஆ, அஹ், அந்தர்யாமி அர்ச்சையா இருக்காருன்னு. அர்ச்சை தான் நமக்கு ஆமா, தெரியும், கோவில்ல எல்லாம் விக்கிரக ஆமா. ரூபத்துல இருக்காரு. கரெக்ட். எல்லாரோட மனசுலயும் அவர் வந்து ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிசைட்னு சொல்றோம் ம், இல்லையா. கரெக்ட். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து ஆமா, எங்கேயும் வியாபத்தி இருக்காருங்கிறது மனசுலயும் கரெக்ட், இருக்கார். ஆனா கரெக்ட். என்னன்னா, நமக்கு ஒரு மனசுல இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. உள்- ஆ, உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை எங்கு குடி வைத்தேன், எண்ணத்திலே ம், கோவில் கட்டி என்னரசே தாலாட்டினேன் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம ம். வந்து அந்த உள்ளத்துல இருக்கிற பகவானை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்ப கரெக்ட், அதனுடைய ஆனந்தம் தனிங்கிறது ஒரு விஷயம் புரியுறது. கரெக்ட். அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு தொப்பி போயிடுத்து. ஆனாலும் ம். தொப்பி இருந்தா மாதிரி ஒரு பாவனை, அவளுக்கு அந்த தொப்பி போனது கூட தெரியல. தெரியல. ஸோ ம், நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டை விட கூட மேன் லிவ் பை ம், இஸ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ம், நம்மளுடைய ம். எண்ணங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, கரெக்ட், அந்த கரெக்ட், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்டுக்குன்றதுக்கு அவசியம் இல்லை. அதனுடைய பிரசன்ஸ் கரெக்ட். இருந்தாலும் இல்லாட்டாலும் என் மனசுல எனக்கு ம், ஒண்ணு இருக்குன்ற ஒரு பாவனை அந்த ம், குழந்தைக்கு இருக்குல்ல, என் தலையில தொப்பி இருக்கு அப்படிங்கிறது. ம். அந்த அந்த தாட்டே வந்து அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது. ஒண்ணு எஸ். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கொடுக்குற சந்தோஷம், இன்னொன்னு வந்து ம், இதுல வந்து அந்த குழந்தை தொப்பியை விட்டுட்டு கூட ஓடி வந்த போது கூட சந்தோஷமா ஆடி பாடின்னு வந்ததுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஷீ வாஸ் திங்கிங் தட் தன் தலையில தொப்பி இருக்கு அப்படிங்கிற இருக்கு. ஒரு எண்ணம். ஸோ நம்ம கூட வந்து கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆ, நம்ம கிட்ட சில எக்ஸாக்ட்லி. விஷயங்கள் இருக்கு. எஸ். பகவானோட கிருபையில வந்து நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்குன்ற கரெக்ட். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிட்டு ம், இருந்தா அதுவே எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். சின்ன கதை இது வந்து கரெக்ட், ரிலேட்டடா இருந்தா கூட எவ்வளவு கரெக்ட். விஷயங்களை நீங்க சொல்லும்போது அப்படியே என்ன சொல்றது, நான் வந்து ஏன்னா ஐ ஹவ் ரெட் யுவர் மோட்டிவேஷன் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ. ஓ, அந்த ஓகே. அதனால அதனால வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷன் கிளாஸஸ் எடுக்கும்போது கூட இப்போ நானே கவுன்சிலிங் செஷன்ஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து மேன் லீவ் பை ஹிஸ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா தட் இட் செல்ஃப் வில் ம், மோட்டிவேட் மீ. என்னை வந்து அதுவே ஊக்கப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். கரெக்ட். அந்த குழந்தை ம், வந்து அது ரியலைஸ் பண்ற வரைக்கும் என்கிட்ட இல்லைன்னு ரியலைஸ் பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கு. கரெக்ட். ஏன்னா அதுகிட்ட இருந்த ஒரு வஸ்து அது ம், அது இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. அது போயிடுத்துன்னு இப்ப இருந்ததுன்னா அப்ப அந்த சின்ன வருத்தம், அதே விஷயம் திருப்பி ம், நமக்கு கிடைக்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் திருப்பியும். கரெக்ட். நாங்க அந்த என்ன பண்ணுவோம்னா, நார்மலி இந்த ஓல்டேஜ் ஹோம்க்குலாம் போவோம் இல்லையா? ஒரு ஒரு நாளைக்கு இப்படி நான் போவேன். மந்த்லி ஒன்ஸ் அப்படி டைம் கிடைச்சபோது ஒரு குரூப் இருக்கு அதுக்குன்னு. அவ கூட்டின்னு போவா. அவள்ட்ட பேசுறதுக்கு. நம்ம பேசலாம்னு போறச்ச என்ன பண்ணுவா? எல்லாருமே வந்து குறைய தான் சொல்ல ஆரம்பிப்பா. இது அது அது இது ஆரம்பிப்பா. அப்ப நாங்க எல்லாம் கேட்டுட்டு மொதல்ல அப்படி அவள்ட்ட பேசும்போது பாரேன், நீ உன் சாப்பாடு எப்படி சாப்பிடுற? என் கையால எடுத்து சாப்பிடுறேன்பா. நீ வாக்கிங் எப்படி போற? நான் கிட்ட கால் நன்னா இருக்கேன் நடந்து போவேன் அப்படிம்பா. அப்புறம் ஈவினிங் வந்து பாட்டெல்லாம் காது நன்னா கேட்கறது பாட்டு கேட்கறேன் அப்படிம்பா. அப்புறம் வந்து இத எங்க படிச்சேங்கிறியே எங்க படிச்சேன்னு கேட்டாக்க, என்கிட்ட புக் இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம். கண்ணாடி போட்டுலாம் நன்னா பார்ப்பேன். அப்ப நாங்க சொல்லுவோம், நடக்கிற, உன் சாப்பாட நீ சாப்பிடுற, நல்ல விஷயங்கள் காதால கேட்கற, நல்ல விஷயங்கள் படிக்கிற, பாக்குற. அப்ப உன்னோட டியூட்டிஸ உன்னோட குளிக்கிறது நீயே பண்ணிக்கிற. எல்லாமே நீ ஒன்ன பண்ணிக்கிற. இத நினைச்சுக்கோ, இது பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? இது கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறா. ஒன்னொன்னுக்கு ஹெல்ப் எதிர்பார்க்கறா இல்லையா ஒருத்தர். அப்ப அவ கொஞ்சம் பாசிஃபை ஆவா. அந்த மாதிரி கவுண்ட் யுவர் பிளெஸிங்க்கு அதுக்கு நான் சொல்ல வந்தேன். அது ஆமா. பீப்புள் ஃபர்கெட் இல்லையா டு கவுண்ட் தி பிளெஸிங்ஸ். எஸ், அதுக்கு அது சொல்ல ரொம்ப வந்தேன். ரொம்ப வந்து அருமையான ம், வார்த்தை. இன்னைக்கு வந்து நீங்க ம். சொன்ன இல்லையா, வி கேன் ரிலேட் இட் டு இன்னைக்கு வந்து 21st ஆகஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆ, டைம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த டே. சீனியர் சிட்டிசன்ஸ் டே. ஸோ இட் இஸ் ரைட், ஆப்ட் ஃபார் ரைட். அஸ். இந்த ஏஜ்ல இருக்கிறவளுக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கும், சிலதை இழந்திருப்போம், அப்ஸ் அண்ட் கரெக்ட், டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கரெக்ட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலே வந்து லைஃப் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா லைஃப் ஆ, ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தா தெர் இஸ் நோ லைஃப். கரெக்ட். ஆமா. கரெக்ட், கரெக்ட், இசிஜி கிராஃப்ல லைஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா கரெக்ட். லைஃப் இல்லைன்னு ட்ரூ, அர்த்தம். ட்ரூ. லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆமா. இருந்தாதான் லைஃப் இருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது கரெக்ட். கவுண்ட் யுவர் பிளெஸிங் போது இது வந்து நமக்கு வயசாக ஆக வந்து இது வந்து ரொம்ப ஆப்டான மெசேஜ். அதுவும் இந்த நாள் நம்ம வந்து ம். பேசுறதுன்னு போது ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட ஒரு ஒரு கதையுமே வந்து தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கு. குழந்தைகளுக்குன்ற மாதிரி கதை கேட்கலாம்னு சிம்பிளா கதை இருக்க மாதிரி இருந்தா கூட அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறதுன்றது வந்து ரொம்ப அழகா சொன்னேன். நம்ம வந்து திருப்பி தேங்க்ஸ்மா. அடுத்த கதையில நம்ம திருப்பியும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.